த பேட் பாய் அண்ட் மீ அப்படிங்கிற ஹாலிவுட் படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோ. வணக்கம், நான் ஆனந்த். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஹீரோவும் ஹீரோயினும் ஸ்கூல் படிக்கிறாங்க, ஒரே கிளாஸ். ஹீரோவுக்கு ஹீரோயினை பார்த்த உடனேவே காதல் வந்துடுது. அதை எப்படியாவது அவங்க கிட்ட சொல்லி அவங்கள லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் பல்வேறு ஆங்கிளில் நிறைய ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அவங்க அதுக்கு கொஞ்சம் கூட பிடி கொடுக்குற மாதிரி தெரில. ஒரு கட்டத்தில் ஹீரோயினுக்குமே இவர் மேலே காதல் வந்துடுது. 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை இவங்க பேரண்ட்ஸ் சைட்லேருந்து அப்போஸ் பண்ணுறாங்க. 2 ஸ்கூல் தான் படிக்குது. ஆனால் ஸ்கூல் பார்த்தாலும் சரி, எனக்கெல்லாம் இந்த ஸ்கூலை பார்க்குறப்ப, இந்த ஸ்கூலில் ஏன்டா நம்ம படிக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஸ்கூல் மாதிரியே தெரில, எல்லாம் காலேஜ் மாதிரி இருக்குது. நீங்கள் பண்ணுறது எல்லாமே ஹூக்கப்பு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க படத்துக்குள்ள. இந்த ஸ்கூல் எங்கே இருக்குன்னு தான் தெரில. இவங்க பேரண்ட்ஸ் நீங்கள் 2 ஸ்கூல் தான் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இவங்க காதலை அப்போஸ் பண்ணுறாங்க. அவங்க இந்த காதலை ஏற்றுக்கிட்டாங்களா ஏற்றுக்கலையா, இவங்க காதல் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் போச்சா போகலையா அப்படிங்கிற ஒரு லவ் ரொமான்டிக் ட்ராமா தான் இந்த படம். இந்த லவ் ரொமான்டிக் ட்ராமா அப்படின்னோம்ல, இதான் கூகுள்ல போட்டிருந்தாங்க. நானும் சரி அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு நம்பி போய் பார்த்தேன். கிடையவே கிடையாது. நல்லா ஏமாத்திருக்காங்க. சரி, படம் ஒரு 1 1/2 மணி நேரம், 1 1/4 மணி நேரம் தான் இருக்கும் அப்படிதான் நினைக்கிறேன். சரியா தெரியல. படம் ஓடிடில அவைலபிளா இருக்கு. அப்படியா? சரி, படம் எந்த இடத்துல படம் கிரிப் ஆகும், ஏதாவது இடத்துல படம் ஒரு இடத்துல நம்மள படத்துக்குள்ள நம்மள கொண்டு போகும் அப்படிங்கிற மாதிரி, ஏதாவது இடத்துல படம் பிக்கப் எடுக்கும் அப்படின்னு பார்த்தா ஒண்ணும் இல்ல. ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் படம் அப்படியே தான் போகுது. நானும் அப்படியே தான் உங்கள பார்த்துக்கிட்டு இருக்கேன். மிஸ்கின் மாரி. ஏதாவது இடத்துல படம் கொஞ்சம் ஃபயரா இருக்கும். ஏதாவது காமெடி சீனோ, ஏதோ எமோஷனல் சீனோ, இல்ல ஹாலிவுட் படங்கள்னாலே பொதுவா சீன் வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாரி காட்சிகள். அதுக்கு இது ஏதாவது இருக்குமான்னு பார்த்தா, அதுவுமே இல்ல. ஒண்ணும் இல்ல. ஹீரோ என்னடான்னா, ஒரு பாஸ்கெட் பால் பிளேயர் மாரி ஒரு பேஸ்பால் பிளேயர் நெனைக்கிறேன். அந்த மாரி காட்டுறாங்க. அவரு ஒரு கட்டத்துல நம்ம ஊர் சந்தோஷ் சுப்ரமணியம் மாரி அவங்க அப்பா கிட்ட, "எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க" அப்படிங்கிறாரு அவரு. "எனக்கு இது பிடிக்கவே பிடிக்காது. நீங்க சொன்னால தான் விளையாண்டேன்" அப்படின்னு சொல்லி அவரு ஒரு ஏதோ பண்றாரு. ஹீரோயின் அது என்ன மாரியான கதாபாத்திரம்னு கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்க முடியல. ஒருவேளை இந்த மாரி ஹாலிவுட் படங்கள அவிங்க லாங்குவேஜ்லயே பார்த்தா நல்லா இருக்குமோ? இவங்க தமிழ் டப்பிங் பண்றனால சில விஷயங்கள் குளறுபடி நடந்துருதான்னு யோசிக்க வேண்டியிருக்கு. படத்தோட வசனத்துல குளறுபடி நடக்கலாம். படத்தோட ஸ்டோரில எப்படி குளறுபடி நடக்கும்? அப்படிங்கிற மாரி ஒரு சந்தேகமும் வருது. ஓகேவா? படத்துல 2, 3 அந்த மாரி காட்சிகள் படத்துக்குள்ள இருக்கு. அது ரொம்ப பெருசா எரோட்டிக்கா அப்படி ஆகா, ஓஹோ! அதெல்லாம் இல்ல. ரொம்ப மட்டமான ஒரு இது. அவ்வளதான். அதுக்காக படத்த பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, அதுக்கு நீங்க வேற ஏதாவது கூட பார்த்துக்கலாம். இத பார்க்க தேவையில்ல. படம் ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்டுல அவைலபிளா இருக்கு. இப்ப ரீசென்ட்டா தான் ஆட் பண்ணியிருப்பாய்ங்க போல. என்னைய மாரி யாராவது ஏமாறுவாய்ங்க அப்படின்னு. நான் ஏமாந்துட்டேன். நீங்க ஏமாறாதீங்கன்னு சொல்ல வரேன். இல்ல, நான் ஏமாறுவேன் ப்ரோ அப்படின்னா, ஜியோ ஹாட்ஸ்டார்ல படம் அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்டுல இருக்கு. பார்த்து ஏமாறுங்க. ஓகேவா? வேற ஏதாவது படத்த நான் ரிவ்யூ பண்ண நெனச்சீங்க அப்படின்னா, அந்த படத்தோட ஸ்டோரிய நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல வீடியோ கீழ கமெண்ட் பண்ணி வைங்க. பார்த்துட்டு என்னோட ஹானஸ்ட்டான ஒப்பீனியன ஷேர் பண்றேன். நான் பெருசா ஹாலிவுட் படங்கள்லாம் பார்க்கக்கூடிய ஆளே கிடையாது. நான் பார்த்தேன். ரொம்பலாம் பார்க்க மாட்டேன். நான் பார்த்த படங்களே எண்ணிறலாம். அப்படியா? அப்படிங்கிறப்ப இந்த படம் பார்த்தேன், எனக்கு பிடிக்கல. இல்ல ப்ரோ, இது ஒரு அப்படிப்பட்ட காவியம், ஓவியம் அப்படின்னா, அந்த காவியத்த நீங்களே பாருங்க ப்ரோ. ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.